அன்னைக்கு ஒரு நாள் நானே வந்து ரொம்ப பசி நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு அருமையான வாசனைங்க. என்னடான்னு திரும்பி பார்த்தா சர்வின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சுங்க. சரி நாமளும் வந்துட்டோம். உள்ள போயிட்டு என்னக்கா இருக்குன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நாமளும் பிரியாணி சொல்லிட்டு பார்க்க வந்துட்டோம். கம கம்னு ஒரு வாசனையோட பிரியாணி வந்து கொடுத்தாங்க. சரி நாமளும் நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு உள்ள கையை ஓட்டா ஒரு லெக் பீஸ், பெரிய லெக் பீஸ் மாட்டுச்சிங்க. இன்னும் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு சின்ன கறி பீஸும் இன்னொரு பெரிய கறி பீஸும் கையில் மாட்டுச்சிங்க. அதுக்கப்புறமா தயிர் பச்சடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு பீஸ் எடுத்து அமுக்கி பார்த்தா கொஞ்சம் ஆடா இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் எடுத்து அமைக்கி பார்த்தா அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பீஸ் இருந்தா கறியை கொஞ்சம் பிச்சு பிரியாணில வச்சு கொஞ்சம் அந்த வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. ஆஹா, அருமையா இருந்துச்சுங்க. என்ன கொஞ்சம் காரம் தான் அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பைட்டு சாப்பிடலான்னு கொஞ்சோண்டு கறியை எடுத்து அந்த பிரியாணில வச்சு வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. சத்தியமா சொர்க்கத்துக்கே போயிட்டேங்க. அப்படி ஒரு டேஸ்ட். ஃபைனலா அங்கிருந்து பெரிய லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. உண்மையாவே சொல்றேன், அந்த லெக் பீஸ் செம்மையா இருந்துச்சுங்க. செம்ம ஒருத்துங்க. லாஸ்டா நானே ஃப்ரெண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே மட்டும் கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. பை பை.